ஹாய். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டாபிக்ஸ் வந்து பார்ட் பியில் லைனாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் லெசன் வந்து பார்க்கலாம். த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் ரிட்டன் பை ருட்யார்ட் கிப்ளிங். இந்த போயம் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா, சப்போஸ் இப்போ மிஷின் வந்து பேச முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த போயம். ஓகே, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். We were taken from the ore bed and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and gouged to fit. First, we were taken from the ore bed and the mine. Mine அப்படின்னா என்னென்னா சுரங்கம். அந்த தாது, இந்த ஓரெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த சுரங்கம், அந்த தாது பொருட்கள் எல்லாம் எடுப்பாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து மைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓர் அப்படின்னா வந்து தாது. இப்போ என்னென்னா, இப்போ எங்களை அந்த மிஷின் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து சொல்கிறாங்க. ஃபர்னாஸ் அப்படிங்கிறத வந்து உலை அப்படின்னு சொல்லுவாங்க. பிட் அப்படின்னா வந்து குழி. இப்போது ஃபஸ்ட்டு அந்த தாது பொருட்களை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து மெல்ட் பண்ணுவாங்க. மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த உலையில் கொடுத்து வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அந்த குழியில் வந்து ஊற்றி வைப்பாங்க. வி வேர் காஸ்ட் அண்ட் ராட் அண்ட் ஹேமர் டு டிசைன். அந்த ஒரு ஷேப் வரணும், அந்த டிசைன் வரணும் அப்படின்னா, அந்த காஸ்ட் அப்படின்னா வந்து அந்த ஷேப் கொண்டு வர்றதுக்கு, ஹேமர் டு டிசைன் அப்படின்னா அந்த சுத்தியில் அடிக்கிறது, அந்த காக்டுனா அந்த டைமென்ஷன், அந்த ப்ராப்பரான டிசைன்ஸ் எல்லாம் வரணும்னா அதை வந்து அடிக்கணும், அந்த ப்ராப்பராக செட் பண்ணணும். அதெல்லாமே வந்து இந்த லைனில் சொல்கிறாங்க. வி வேர் கட் அண்ட் ஃபைல்ட் அண்ட் டூல்டு அண்ட் காக்டு டு ஃபிட். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி அங்கங்கே இப்படி நீட்டிகிட்டு இருக்கிறது இல்லை ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதை ஃபைல் பண்ணுவாங்க. நல்லா அந்த ஷைனிங்காக வந்து மாற்றுறதுக்கு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தாது பொருட்களை எடுக்கிறாங்க அப்படின்னா, எடுத்ததுக்கப்புறமா மெல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதை காஸ்ட், அந்த அந்த ஷேப்க்கு வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா ஷேப்க்கு கொண்டு வந்துட்டு ப்ராப்பராக ஃபைல் பண்ணி எந்த இடத்துலலாம் வந்து எந்த ஷேப்க்கு எந்த சைஸில் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹேமரை வந்து வச்சு அடித்து அந்த டிசைனுக்கு கொண்டு வராங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 4 லைனுக்கான மீனிங். நெக்ஸ்ட் பார்ப்போம். சம் வாட்டர், கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். நாங்கள் எல்லோரும் எதை எதிர்பார்க்குறோம், மிஷினாக இருக்க நாங்கள் எல்லாம் வந்து எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, சம் வாட்டர், கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். கொஞ்சம் தண்ணியும், கோல்னா தெரியும் நிலக்கரி, அந்த கறியெல்லாம் போடுவாங்க இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ஆயில். இப்போ மெஷின் அப்படின்னாலே யூஸ்வலாக நம்ம ஆயில் தான் வந்து அதிகமாக யோசிப்போம். அதுதான் வந்து இங்கேயும் சொல்கிறாங்க. நாங்கள் இது மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ மனுஷங்களாக இருந்தோன்னா ஏதாவது வேலை செஞ்சோன்னா பணம் எதிர்பார்ப்போம். பட் மிஷின் வரும்போது அவங்க அந்த ஆயில், வாட்டர், கோல் எந்தெந்த மிஷினுக்கு என்னென்ன வேணுமோ அதை ப்ராப்பராக கொடுத்தோம்னா அது நமக்கு கரெக்டாக வேலை செய்யும். அந்த மாதிரி தான். அண்ட் 1000th of an inch to give us play. கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு பிளேஸ் கிடைச்சா கூட போதும், அதில் வந்து நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அண்ட் நவ் இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் டாஸ்க் we will serve you 4 and 20 hours day. இப்போ எங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து நீங்கள் சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எங்களோட டாஸ்க் என்னன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு 4 and 20 அப்படின்னா 24 ஹவர்ஸும் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த மிஷின் சொல்கிறாங்க. We can pull and haul and push and lift and drive. We can print and plug and weave and heat and light. இப்போ புல் அப்படின்னா வந்து இழுக்கிறது, எங்களால் இழுக்க முடியும். ஹால் அப்படின்னாலும் அந்த புல் மீனிங்கில் தான் வரும். எங்களால் இழுக்க முடியும், புஷ் பண்ண முடியும், லிஃப்ட் பண்ண முடியும், தூக்க முடியும், ட்ரைவ் பண்ண முடியும்னா அந்த ஓட்ட முடியும். வி கேன் பிரிண்ட் அப்படின்னா இப்போ பிரிண்டிங் மிஷின் எல்லாம் இருக்குல்ல, அது சொல்லுது. பிளக் அப்படிங்கிறது அந்த விவசாயமில் இந்த டிராக்டர் உழுகிறது அந்த மாதிரி வந்து மீனிங்கில் வரும். வீவ் அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து நெய்வாங்கள்ல, சாரி அந்த மாதிரி, அந்த மிஷின். ஹீட் அண்ட் லைட். இப்போ ஹீட் அப்படின்னா இப்போது நமக்கு வந்து இந்த வெதருக்கு ஹீட் அப்படின்றத பற்றி தெரியாது, அந்த மிஷின் எதுவும் இல்லை. பட் மற்ற கண்ட்ரீஸில் இல்லை, இப்போது ஒன்றும் இல்லை, இந்த ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி கொஞ்சம் சில்லுன்னு இருக்க பிளேஸ்லாம் வந்து ஹீட்டுக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு சின்ன ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ரிலேட்டடாக ஒரு மிஷின் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லைட் அப்படின்னா லைட், அந்த லைட்டுக்கும் வந்து தேவைப்படுது இல்லை மிஷின். ஸோ அதை தான் வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க. வி கேன் ரன் அண்ட் ரேஸ் அண்ட் ஸ்விம் அண்ட் ஃப்ளை அண்ட் டைவ். இப்போ ரொபோட்டை தான் மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரன்னாக ஓட முடியும், நீச்சல் அடிக்க முடியும், பறக்க முடியும், டைவ் அடிக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து என் மிஷினால் முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வி கேன் see அண்ட் ஹியர் அண்ட் கவுண்ட் அண்ட் ரீட் அண்ட் ரைட். எங்களால் பார்க்க முடியும், கேட்க முடியும், கவுண்ட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், எழுத முடியும், படிக்க முடியும். இந்த மாதிரி எல்லாமே வந்து மிஷினால் பண்ண முடியும் அப்படின்றத இந்த லைனில் மீனிங். பட்
ரெமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வி லிவ் வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரிஹெண்ட் லைஃப். எங்களுக்கு வந்து பொய் சொல்ல தெரியாது. யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான் மிஷினுக்கு வந்து பொய் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி என்ன நம்ம அங்கே கொடுக்குறோமோ அதோட அவுட்புட் தான் நமக்கு வெளியில் வரும். ஸோ வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரிஹெண்ட் லைஃப். எங்களுக்கு வந்து பொய்யே சொல்ல தெரியாது அப்படின்ற மாதிரி தான். வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நார் ஃபர்கிவ். எங்களுக்கு லவ்னா என்னன்னு தெரியாது, மன்னிப்புனா என்னன்னு தெரியாது. சிட்டி ரோபோ மாதிரி தான். இஃப் யூ மேக் அ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை. சப்போஸ் எங்களை ஹேண்டில் பண்ணுறதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லுது. நெக்ஸ்ட், through or smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. இப்போ அந்த மிஷின்லேருந்து வர்ற புகை வந்து உங்கள் கண்ணை அடைச்சி, ஹெவன் அப்படின்னா மேலே வானத்தை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அந்த வானமே தெரியாத அளவுக்கு உங்கள் கண்ணை வந்து மூடலாம். பட் கொஞ்ச நேரத்துலேயே அது வேனிஷ் ஆயிரும், அது மறைஞ்சு போய் அகெயின் மேலே இருக்க ஸ்டார்ஸ்லாம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி வந்து ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ் வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின். ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்த, இப்போ நாங்கள் வந்து இந்த மிஷின் எல்லாமே ரொம்ப பவராக வெயிட்டாக சைஸில் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நீங்கள் தான், ஹியூமன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனுஷங்க தான் வந்து அந்த மிஷின்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின். உங்கள் பிரெயின் இல்லை அப்படின்னா நாங்கள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து மிஷின்ஸ் சொல்லுது. ஃபஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு இந்த 4 லைன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தோன்னா என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுனா அனஃபோரா. எதனால் வந்து அனஃபோரா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது வி வேர் இங்கேயும் வந்து வி வேர் ஒரே மாதிரி வேர்ட் வந்து அடுத்தடுத்த சென்டென்ஸில் கண்டினியூஸாக வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அனஃபோரா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த 4 லைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து அனஃபோரா அப்படின்ற ஆன்சர் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் அதே தான். வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் இந்த 4 லைன்ஸுக்கும் வீ கேன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ இதுவும் வந்து என்ன வரும்னா அனஃபோரா அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். இது வந்து பார்த்தோன்னா அசோனன்ஸ்னு வரும். ஏன் அப்படின்னா ஒரே லைனில் வவல் சவுண்டு வந்து ஏஇஐஓயுன்னு சொல்லுவோம். ஏஇஐஓயு இதை தான் வந்து வவல் சவுண்டுன்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் வந்து ஒரே லைனில் கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம அசோனன்ஸ்ன்னு சொல்லுவோம். முன்னாடி இருக்க போயம்லேயே நமக்கு வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்து இதுக்கும் சம் வாட்டர் கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க் அந்த லைனுக்கு வந்து அசோனன்ஸ். கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நார் ஃபர்கிவ். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பர்சானிஃபிகேஷன். ஏன் அப்படின்னா இந்த லவ்வும் சரி பிட்டினா ஒரு இறக்கம் அந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஹியூமன் கேரக்டர். பட் அதை வந்து மிஷின்ஸ் வந்து எங்ககிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்றத வந்து அவங்களோட கேரக்டர் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்காட்டி இது வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அபவுட் த ஆத்தரில் ரடியார்ட் கிப்ளிங் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து மொத்தமாக ஆத்தர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவில் நான் கொடுக்குறேன். இதில் வந்து லெசன்ஸ் அண்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபர்னாஸ் க்ளோசரிஸில் கொடுத்துருக்காங்க. ஃபர்னாஸ் அப்படின்னா வந்து ஒரு ஹை டெம்பரேச்சர், அந்த உலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட்டு ராட் அப்படின்னா அந்த ஷேப் வர்றதுக்காக அடிப்பாங்கள்ல, அதுதான் வந்து ராட் அப்படின்னு சொல்கிறோம். காக்டு அப்படின்னா எஸ்டிமேட், இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வியூகம் வச்சுருக்கிறது மாதிரி ஒரு வியூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 1000th அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் 1000, 1000ல் ஒரு பங்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஹால் அப்படின்னா இழுக்கிறது, புல். காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கிறது. வேனிஷ் அப்படின்னா மறைஞ்சு போகிறது, டிஸப்பியர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே அந்த கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹூ டஸ் வி ரெஃபர் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டான்ஸால் யாரை சொல்கிறாங்க? மிஷின் தான் வந்து வி வேர் டேக்கன் ஃப்ரம் ஓட் பெட் அப்படின்ற லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ அதில் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா மிஷின் பற்றி சொல்கிறாங்க. இந்த கொஷின்ஸையும் வந்து ஒன்ஸ் நம்ம பார்த்துக்கணும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஒன்ஸ் இந்த போயமை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.